திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசுவதா? ஆம், திருமாவளவன் தான் பேசுவான். பூர்வீக தமிழன், கலப்பில்லாத தமிழன். மொழி கலப்பும் கிடையாது, இனக்கலப்பும் கிடையாது. என்னது, நீங்க கலப்படம் இல்லாத மனிதரா? ஐயா திருமாவளவன் அவர்களே, உங்க பெயரிலே மிகப்பெரிய ஒரு கலப்படம் இருக்கிறது. நீங்கள் ராமசாமி திருமாவளவன் என்பது உங்களோட பெயர். ஆனால் அது மதத்தின் அடையாளம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அப்பா பேரை மாற்றிட்டீங்க. உங்கள் அப்பா பேரை தொல்காப்பியனா மாற்றி தொல்காப்பியன் திருமாவளவன் என்று மாற்றிக்கொண்டிருக்கீங்க. இதுவே உங்கள் பேரில் மிகப்பெரிய ஒரு கலப்படம் இருக்குது. அதிலே உண்மைத்தன்மை இல்லை. ரெண்டாவதாக, நீங்கள் இந்து மதத்தை தழுவிய ஆதி திராவிடர், சரிங்களா? ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஆதரிக்கக்கூடியவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறீங்க, பௌத்தர்களை ஆதரிக்கிறீங்க, கிறிஸ்தவத்தை ஆதரிக்கிறீங்க. என்னமோ இந்து மதத்தில் மட்டும்தான் தீண்டாமை இருப்பது போலவும், இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதிய பாகுபாடு இருப்பது போலவும், இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் கிடையாது என்பது போலவும் நீங்கள் தொடர்ந்து பிரபகண்டா பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? அது பெரும் கலப்படம் தான். கலப்படம் இல்லாத யோகிய மனிதனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? 3 மதத்திலுமே அம்பேத்கர் சொன்னார் இல்லையா? 3 மதத்திலுமே தீண்டாமை இருக்கிறது, ஜாதிய பாகுபாடுன்னு அம்பேத்கர் சொன்னார். ஆனால் நீங்கள் அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது, அந்த 2 மதமும் யோகிய மதம் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களா? அது எவ்வளோ பெரிய கலப்படம்! அதை விட ஒரு முக்கியமான கலப்படம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னாக்கா, நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்று தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. 234 தொகுதியிலையும், இன்க்ளூடிங் குளத்தூர் உள்பட எல்லா தொகுதியும் எதுக்கு பிரச்சாரம் பண்ணீங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சராக வேண்டும். கடைசியில் அவருக்காக பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவரோட தயவில் ஜெயிச்சுட்டு, உங்கள் தயவில் அவங்க ஜெயித்தாங்க, அவங்க தயவில் நீங்கள் ஜெயிச்சிங்க. ஆனால் அஜெண்டா என்ன? முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வரணுங்கிறது தானே அஜெண்டா, அவங்க கூட்டணி அஜெண்டா. அதை மீறி அவர்களுக்கு துரோகம் செய்து பச்சோந்தித்தனமாக, கலப்படத்தனமாக தாவேக்காவல் அமைச்சரவை கிடைக்கும் என்று பதவியை பார்த்து பல்லிழிப்பவன் அல்ல இந்த திருமாவளவன் என்று சொல்லிவிட்டு, விஜய் கூப்பிட்ட உடனே பல்லிழித்து கொண்டு அமைச்சரோடு இடம்பெற்றது யார்? நீங்கள் தானே. அப்போ இது எவ்வளோ பெரிய கலப்படம்! என்னமோ உத்தம சிகாமணி மாதிரி பேசுகிறீங்களே தலைவரை. நீங்கள் சொல்கிறத வேணால் உங்கள் கட்சிக்கார முட்டாள்தனமாக கைத்தட்டி ரசிக்கலாம், ஆரவாரம் பண்ணலாம். ஆனால் சாமானியனுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு பெரிய கலப்படமான மனிதர், நியாயமில்லாத மனிதர், பச்சோந்தி மனிதர் என்று சாமானிய மக்களுக்கு தெரியும்.